உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியொன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாராமரம் வித்தியாசமான ஆளுமைகளையும் காலத்திற்கு அவசியமான களத்தில் இணைந்து பணியாற்றுகிற பலரையும் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் ஒருவர் ஆய்வு நோக்கங்களோடு, வரலாற்று பார்வையோடு, தொல்லியல் சார்ந்த சிந்தனையோடு, சமகால அரசியல், சமூகவியல், சூழலியல் சிந்தனைகளோடு இலக்கியங்களை படைக்கும் ஓர் எழுத்தாளர், இளம் எழுத்தாளர். யாழ் மண்ணிலிருந்து சந்திக்கிறோம். அவருடைய களப்பணிகள் மற்றும் இலக்கிய பணிகள் யாழ் மாவட்டத்தோடு மட்டும் நின்று விடுவதில்லை, இலங்கை பூராகவும் வியாபித்திருக்கிறது என்று சொல்லலாம். அறிமுகத்தில் நேரத்தை விரயம் செய்யாது அவருடனே பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இளம் எழுத்தாளர் திரு ஜெரா தம்பி என்று அறியப்படுகிற ஒருவர். அவருடைய இயற்பெயர் உட்பட அவர் சார்ந்த சில தனிப்பட்ட விடயங்களையும் கேட்டு அறிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட காலமாகவே, குறிப்பிட்ட வருடங்களாகவே நான் இந்த ஊடகத்துறைக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து அவதானித்து வருகிற ஒருவர், பின்தொடர்கிற ஒருவர். இப்போதுதான் அதை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறார் நினைக்கிறேன். அதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை முதலிலே பகிர்ந்து கொள்வோம். உங்களுடைய இலக்கிய பணிகள், சமூக பணிகள் பற்றி பேசுவதற்கு முதல் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நீங்களே சொல்லிவிடுங்கள். இவ்வளவு தூரம் வந்து என்னை இந்த நேர்காணலுக்கு அழைச்ச உங்களுக்கு நன்றி. அதோட இந்த நேர்காணலை பார்க்க தொடங்குற நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரா தம்பி. என்னுடைய சொந்த பெயர் ஜெயராஜ். வன்னியினுடைய பெரிய ஒரு விவசாய கிராமத்தை சேர்ந்த, அதாவது நெடுங்கனியை சேர்ந்தவர். இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். நான் படித்தது எல்லாமே, பாடசாலை படிப்பு எல்லாமே வன்னியில் தான், புதுக்குடியிருப்பில் படித்தேன். பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் துறையில் சிறப்பு பட்டத்தை எடுத்தேன். படிக்கிற காலத்திலேயே நான் ஓயல் படிக்கும்போதே ஊடகத்துக்குள்ளே வந்துட்டேன், எழுதுறதுல. பிறகு இங்கே யாழ்ப்பாண கேம்பஸுக்கு வந்த பிறகு படிக்கும்போதே, செகண்ட் இயர் வரும்போதே நான் இங்கே இருக்கிற ஒரு நாளிதழுக்கு பகுதி நேர வேலைக்கு போயிட்டேன். இப்போ எனக்கு ஊடக வேலை என்றதும் எழுத்துன்றதும் ஒரு சாதாரணமாக வந்துட்டுது. அதோட இந்த யாழ்ப்பாண லைப்ரரி பெரிய ஒரு வரம் என்று தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். அங்கே இருக்கிற அநேக புத்தகங்கள்ல இந்த கைப்பற்றிருக்கு. வாசிச்சு கொண்டே எழுதுகிற ஆர்வம் தான் என்ன ஒரு எழுத்துத்துறைக்குள்ள அதிக ஈர்ப்போட வச்சிருக்கு. அதுக்கு பிறகு சென்னைக்கு போனான் என்னுடைய மேற்படிப்புக்காக. அங்கேயும் தொல்லியலை விட்டுட்டு இதழியல் படித்தேன். அப்போ இதழியல் சார்ந்த அறிவும் தொல்லியல் வரலாறு சார்ந்த அறிவும் இணைஞ்ச இடத்துல என்னால் ஒரு சமூகம் பற்றிய சரியான புரிதலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அந்த புரிதல்களின் அடிப்படையில் நான் சந்திக்கிற மனிதர்களின் கதைகளை வச்சுக்கொண்டு நான் அது உண்மையாக எழுத தலைப்படுறேன். அப்படி பார்க்கும்போது தான் எங்களுக்கு எதிராக இருக்கிற அல்லது எங்களுக்கு முன்னுக்கு நிற்கிற அரசியல் வந்து தமிழர்களை, ஈழத்தமிழர்களை அதிகம் ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கு. எனவே என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறதாகவும் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரானதாகவும் தான் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் ஒரு எழுத்தாளரோடு சேர்ந்து ஊடக பணியவும் செய்து கொண்டு போகிறேன். மிக குறிப்பாக நீங்களே சொன்னதை போல இந்த தொல்லியல் சார்ந்த பார்வை உங்களுக்கு எழுத ஆரம்பிக்கின்ற போதே தொல்லியல் தான் ஆரம்பித்தீர்களா, அல்லது சாதாரண இலக்கியம் சார்ந்த ஏதாவது எழுத ஆரம்பித்து அதுக்கு பிறகு தொல்லியல் கொண்டு வந்தீர்கள்? இல்லை, வரலாறு நான் சாதாரண படிக்கும்போதே பத்திரிகைகளில் சின்ன சின்ன கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சேன். ஈழநாதத்திலாம் எழுதியிருக்கேன், வீரகேசல் எழுதியிருக்கேன். சாதாரண படிக்கும்போது பாடசாலையில் அப்போ தமிழ் கற்பித்த ஆசிரியர்கள் அதுக்கு பிரதான காரணம். பிறகு ஓயல் படிக்கும்போது கொஞ்சம் பெரிய கட்டுரைகள் எழுதுகிற அளவுக்கு வந்துடும். அரசியல் சார்ந்து எழுதுகிற அளவுக்கு ஏஎல் படிக்கும்போதே எழுத தொடங்கிட்டேன். பிறகு நான் இங்கெல்லாம் வந்த பிறகு அது இன்னும் ஆர்வம் கூடினது. நான் பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் ஒரு பாடமாக கொண்டிருந்தபடியால் தொல்லியலையும் அரசியலையும் அதே நேரத்தில் தொல்லியலையும் சேர்த்து எழுதுறதுக்கு, அதை பற்றி தனியாக எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. கூட அதை பற்றிய வாசிப்பு தான் அதுக்கு காரணம். மற்றது அதை படித்தபடியே அதை எழுத வேணும் போல இருந்தது. ஊடகம் படித்தோன்னா ஊடகமும் தொல்லியலையும் சேர்த்து எழுதுகிற ஒரு பக்குவம் வந்துட்டு எப்படி அது எனக்குள்ள வந்துடுது. நான் நினைக்கிறேன் அந்த ஃபீல்டில் தொடர்ந்து இயங்கினபடி அது வந்து தெரியாது. அதை பற்றிய விமர்சனத்தை, இப்போ தெற்கில் ஒரு தொல்லியல் ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வு செய்து ஒரு ஆய்வு முடிவை வெளியிடணும்னா அது பற்றிய ஒரு விமர்சனத்தை எழுதக்கூடிய அளவுக்கு அந்த அறிவு வளர்ந்திருந்தேன். ஆக ஒரு கருத்து சூழலை உருவாக்க வேண்டிய தேவை எல்லா ஆய்வுகளுக்குமே அவசியம். அது தொல்லியலுக்கு மிக மிக அவசியம். அதுவும் இலங்கையில் மிக 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 அவசியம். இப்போது கொஞ்சம் இந்த நடைமுறைக்கு வருவோம். இலங்கையிலே நாங்கள் செய்திகளில் அறிகின்ற விடயங்கள், பல விடயங்கள், இந்த தொல்லியல் திணைக்களம், வனஜீவராசிகள் அல்லது வனவள திணைக்களம், இந்த இரண்டு திணைக்களங்களும் தமிழர் நிலங்களில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் வெவ்வேறு மாதிரியாக விமர்சிக்கப்படுகிறது. மிக குறிப்பாக
திருக்கேதீச்சரம், வடக்குநாடிமலை, உத்திரபுரம் சிவன் கோவில், அதே போல் குருந்தூர் மலை, இப்படி அங்கே நடைபெறுகிற விடயங்கள் பெரும்பாலும் தமிழர் தரப்புகளால் எதிர்க்கப்படுகிற, மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய விடயங்களை எல்லாம் ஏற்படுத்துகிறது. இந்த அவசியம் ஏன் இப்போது அதிகம் உணரப்பட வேண்டும்? அதாவது ஊடக பிறப்பிலும் இலக்கிய பிறப்பிலும் தொல்லியல் சார்ந்த விடயங்கள், வரலாறு சார்ந்த விடயங்கள் ஏன் பேசப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஒரு பெரிய கேள்வி, ஆனால் இதுக்கான பதிலும் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சொல்ற மாதிரி தெற்கின்ற இனவாதம் என்பது ஆரம்பத்தில் இந்த அரசியல்வாதிகள் தான் பேசிடும். எங்களுக்கு தெரியும் இனவாதம்னா ஜேவிபி, விமல் வீரவன்ச, உதய கமன் பிள்ளைன்னு சொல்லி சில தோற்றங்கள் எங்களுக்கு இருக்கு. ஆனா இன்றைக்கு இனவாதம் அவை பேசுறது இல்லை. ஏனென்றா இனவாதம் என்பது அரச கட்டமைப்புக்குள்ள வந்து, அரசனுடைய நிர்வாக கட்டமைப்புக்குள்ள இனவாதம் வந்துட்டு, பாடசாலை புத்தகங்களுக்குள்ள இனவாதம் வந்துட்டு. அப்ப இப்ப அரசியல்வாதிகள் இனவாதம் பேச வேண்டிய தேவையில்லை. இப்ப நிர்வாக கட்டமைப்பா இருக்கிற தொல்லியல் திணைக்களமா இருக்கலாம், வனவாசி ஜீவராசிகள் திணைக்களமா இருக்கலாம், இங்க இருக்கிற அநேக திணைக்களங்கள், நீரியல் வள திணைக்களமா இருக்கலாம், கடல் தொழில் சார்ந்த திணைக்களங்களா இருக்கலாம், எல்லாமே வந்து இங்க அந்த இனவாதம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இதுல தமிழ் அதிகாரிகளே முன்னுக்கு ரெண்டு வேலை செய்யணும். அவைக்கு தெரியாது தாங்கள் முன்னெடுக்கிறது ஒரு இனத்தினுடைய வரலாற்று, அரசியலை, பண்பாட்டை அழிக்கக்கூடிய வேலையை தெரிந்தே செய்கிறார்கள், சிலர் தெரியாமலேயே செய்ய வைக்கப்படுகிறார். அந்த அளவுக்கு நாங்க வரலாற்றையும் படிக்கிறது இல்லை, எங்களுடைய பண்பாட்டையும் படிக்கிறது தானே. அப்ப நாங்க அரச தொழிலை செய்கிறோம் என்ற ஒரு நேர்மையோட செய்யறதெல்லாம் இந்த இனத்துக்கு எதிரான வேலையாக இருக்கு. அதன் அடிப்படையில நீங்க சொன்ன திணைக்களங்கள் இங்க இந்த பௌத்த மயமாக்கல் வேலைகள்ல ஈடுபடுது. அந்த திணைக்களத்திட்ட ஒரு கைநூல் இருக்கு, இப்படிதான் வேலை செய்யணும். அந்த கைநூல் கையில இருக்குல்ல, அது இந்த மூலையில இருக்கு, நிகழ்ச்சி நிரல் வகுக்கப்பட்டிருக்கு. அது பௌத்த சாசன திணைக்களம் எல்லாம் செய்து கொடுத்துருக்கு. அதை இங்க நடைமுறைப்படுத்திக்கணும். அதுதான் வடுக்குநாறு மலையிலேயே நடக்குது, இங்க திருக்கேதீச்சரத்துல நடந்து முடிஞ்சிருக்கு, அது மாதிரி குருந்தூர் மலையில, அது எல்லா இடமும் நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டியதும், உண்மையான ஆதாரங்களை வெளியிட வேண்டியதும் ஊடகங்கள்லையும் இலக்கியத்துறையிலையும் இருக்கிற எழுத்தாளர்கள் தான். ஏன்னா இன்றைக்கு குருந்தூர் மலையை பற்றி இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம், அங்க ஒரு ஐயனார் கோயில் இருந்ததுன்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் பாலமரகோன் எழுதின நிலக்கிளி. நாவல் வாசிக்கல, அது கிடைக்கவும் இல்லை, நூலகத்துல இருக்குன்னு சொல்லிச்சு. அந்த நாவல்ல சொல்லப்படுற அந்த விஷயத்தை அந்த ஒரு ஆதாரமா வச்சுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் போராட வேண்டியிருக்கு. ஆனா வடுக்குநாறு மலைக்கு ஒன்றும் இல்லை. அத இலக்கியவாதிகள் இந்த வேலையை செய்திருக்கணும். எனவே இந்த வெற்றெடுத்த நிரப்புறதுக்காக எங்களால துளியளவு பணி செய்ய முடிஞ்சாலும் அந்த கட்டாயம் நாங்கள் செய்ய. இதை இப்படி புரிந்து கொள்ளலாம். அதாவது இப்போது அரச கட்டமைப்புகளுக்குள்ளேயே நாங்கள் பணியாற்றினாலும் நாங்கள் ஒரு வலுவான எதிர்ப்பை வேறு தளங்கள், அதாவது வலுவாக காட்ட முடியாத ஒரு நிலையிலே இருந்தாலும் இவற்றை ஆவணப்படுத்துவதையாவது செய்ய தவறினால் இது பாரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும். நிச்சயமாக இதற்கு மிக 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 உதவிகரமாக அல்லது கையில் இருக்கக்கூடிய கருவிகளாக இந்த இரண்டு துறைகள், இலக்கியத்துறையும் அதே நேரம் ஊடகத்துறையும் இருக்க வேண்டும். இவ்வாறான விடயங்களை இந்த நேரத்தில் நான் நேர்களுக்கும் சில விடயங்களை சொல்ல நினைக்கிறேன். இவ்வாறான விடயங்களில் இயங்க நினைக்கிறேன். இலக்கியங்கள் வெறும் ஆவணப்படுத்தலுக்கானவை மட்டுமல்ல, அவை ஜனரஞ்சகத்துக்கானவை, பொழுதுபோக்கிற்கானவை, மன ஆற்றுப்படுத்தலுக்கானவை, இப்படி பல வேலைகளை செய்தாலும் கூட இக்காலத்தின் தேவை உணர்ந்து, இக்காலத்தினுடைய இனத்தின் தேவையை உணர்ந்து இது போன்ற விடயங்களை எடுத்து வருகிற நிகழ்ச்சிகளை, இலக்கிய காலத்தில் இயங்குகின்றவர்களை கொண்டாட வேண்டியது, கொண்டாடாவிட்டால் கூட பரவாயில்லை, சற்று கவனிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பும் கூட. அந்த பொறுப்பை உணர்த்தியவாறே நாங்கள் தொடர்ந்து செல்கிறோம். உங்களுடைய புத்தகங்கள் பற்றி நான் ஆரம்பத்திலே கேட்க நினைத்தேன், வேறு விடயங்களுக்குள் வந்துவிட்டேன். அந்த புத்தகங்களே உங்களுடைய நோக்கத்தை புரிய வைக்கும் என்று நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்க. என்னுடைய முதல் பட்ட ஆய்வே வந்து வன்னியில இருக்கிற தொல்லியல் மையங்கள் என்பது அது ஆங்கிலத்தில் இருந்தது. தமிழ்ல வன்னியில இருக்கிற தொல்லியல் மையங்கள் என்றதை ஆவணப்படுத்தியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு தான் அதை செய்திருந்தேன். சரியான இக்கட்டான நேரத்துல அந்த ஆய்வை செய்திருக்கிறேன். அது புத்தகமா இன்னும் வெளிவரையில. இப்ப நிறைய பேர் அதை செய்திருக்கோம். அந்த நேரம் அது மட்டும்தான் வந்திருந்த ஒரு ஆவணம். அதை வச்சுக்கொண்டு நிறைய பேர் இப்ப செய்திருக்கோம். அதுக்கு பிறகு 2013 நான் படித்த பள்ளிக்கூட இருக்கிற கிராமமான ஒரு சிறு நகர மதிப்பை புதுக்குடியிருப்பினுடைய வரலாறு எழுத தொடங்கினேன். அதாவது அந்த புதுக்குடியிருப்பு கிராமத்துக்கு வரலாறு தொல்லியல் அடிப்படையில் அங்க என்னென்ன தொல்லியல் சான்றுகள் இருக்குன்றதை ஆவணப்படுத்தின அதே நேரத்துல அதோட சம்பந்தப்பட்ட மக்களுடைய அந்த வாய்மொழி மூல வரலாறுன்னு ஒன்று இருக்கு. வரலாற்றை வந்து மக்கள் தங்களுடைய நினைவுகள்ல கதைகளாக, இப்போ கோயில் பாடல்களாக, கூத்தாக என்று சொல்லி பல்வேறு கலை வடிவங்களுக்கூடாக மக்களுடைய வரலாறு இன்றைக்கும் பேணி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதையும் தொல்லியல் ஆதாரங்களையும் சேர்த்து
பூர்வீக நோக்கில் புதுக்குடியிருப்பு என்று சொல்லி முழுமையான ஒரு வரலாற்று புத்தகத்தை எங்களோட ஊருக்காக நான் எழுதினேன். அதுக்கு பிறகு 2014 எங்களுக்கு தெரியும் கொக்குளாய் கொக்கு தொடுவாய் கர்நாடகணி இங்கே நடுங்கணி பக்கம் எல்லாம் தமிழர் தாயகத்தின் வடக்கு தாயகத்தின் எல்லை பகுதி என்று சொல்லுவோம். அதாவது கிழக்கையும் வடக்கையும் இணைக்கிற அந்த பண்பாட்டு பூமி தான் அந்த எல்லை கிராமங்கள். அந்த எல்லை கிராமங்கள் பல்வேறு வகையான திட்டங்களின் பின்னணியில இன்றைக்கு சிங்களமயப்பட்டு கொண்டிருக்கு. பல கிராமங்கள் தமிழ் கிராமங்களே சிங்களமயமாகிட்டது. நீண்ட காலமாக மக்கள் அங்கு இருக்கவே இல்லை இல்லையா? இன்றைக்கு நாங்கள் இந்த நேர்காணல் செய்து கொண்டிருக்கிற இன்றைக்கு கொக்குளாய் படுகொலை இடம்பெற்ற நாள். இந்த போன்ற ஒரு நாள்ல அங்க இருக்கிற மக்கள் இந்த வீடுகளை எரிச்சு ஆக்களை படுகொலை செய்து அந்த கிராமத்தை விட்டு 1984ஆம் ஆண்டு சிங்கள இராணுவத்தினரும் குடியேற்றவாசிகளும் திரட்டி விட்டார்கள். பெருந்தொகையான மக்கள் அதில் படுகொலை செய்யப்பட்டுச்சு. அப்படித்தான் அந்த மக்கள் அங்கேருந்து வெளியேற்று அந்த அவருடைய காணிகளை வந்து பிடிச்சிட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க. அது இப்பவும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அந்த ஆக்கிரமிப்பு வயல் காணிகள், தோட்ட காணிகள் எல்லாத்தையுமே ஆக்கிரமிக்கிறாங்க. அப்ப என்னுடைய அந்த 2வது புத்தகத்துல நிலமிழந்த கதைகள்ல அப்படி அந்த காணிகளை விட்டு திரட்டப்பட்ட மக்களுடைய கதைகளை, அந்த காணிக்கும் அவைக்குமான தொடர்பை, அதுக்குரிய ஆவணங்களை தொகுத்திருந்தேன் அந்த 2வது புத்தகத்துல. அது துரதிருஷ்டவசமாக அந்த பதிப்பகத்தார் அந்த புத்தகத்தை வந்து வெளியில விடையில, ஏன்னா அந்த புத்தகம் வெளியிட்டு கொஞ்ச நாள்லயே அந்த பதிப்பகத்தாருக்கு ஒரு விசாரணை வந்துட்டு. அந்த புத்தகம் தொடர்பான விசாரணை வரும்போது அவை என்ன செஞ்சிட்டோம்னா புத்தகத்தை எல்லாத்தையுமே எங்கேயோ மறைச்சிட்டோம். எங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குதானே, பேக்ல கட்டி டக்குன்னு எங்கேயா வாழை தோட்டத்துக்குள்ள கொண்டா புதைச்சிருவோம். அது எங்களோட கல்ச்சர், அந்த புத்தகங்களை ஒழிக்கிற கல்ச்சர். அது அப்படியே மண்ணோட மண்ணா போயிடும். ஆனால் இன்னட்ட ஒரு 150 புத்தகம் இருந்தால் அது கடைகளில் இருக்கு. அதுக்கு பிறகு கடைசியா நிலமிழந்த கதைகள்னு ஒன்று வெளியிட்டேன். அது வந்து போர் முடிஞ்சு 10 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 2009 2019 வரைக்கும் தமிழர் தாயகத்தில் பொருளாதார ரீதியில், அரசியல் ரீதியில், பண்பாட்டு ரீதியில், சுற்றுச்சூழல்னு சொல்லி எல்லா தளங்களையும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது ஒரு ஆய்வு நோக்கில் தொகுத்த புத்தகம். இது 3 தான் எழுத்தாவணங்களாக நூல்களாக வெளிவந்திருக்கு. அதை தொடர்ந்து இன்னும் பல நூல்கள் வெளிவர இருக்கிறது. இந்த தளத்தில் நாங்கள் ஏற்கனவே 2 திணைக்களங்கள் பற்றி அதிகமாக பேசினோம். வனவள திணைக்களம், அதே போல இந்த தொல்லியல் திணைக்களம். இந்த உண்மையை சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக நாட்டிலே சுயாதீனமாக இயங்க வேண்டிய 2 திணைக்களங்கள். அந்த 2 திணைக்களங்களும் சம்பந்தப்பட்ட விடயங்களோடு இயல்பாகவே இலங்கையினுடைய பாதுகாப்புத்துறையும் புலனாய்வுத்துறையும் ஈடுபடுகிறது என்றால், சுயாதீனமாக இயங்க வேண்டிய 2 துறைகளுக்குள்ளே அங்கே நடைபெறுகிற விடயங்களுக்குள் அல்லது அங்கே நடைபெறுகிற சில விடயங்கள் தாக்கத்தை அங்கு வரை செலுத்துகிறது என்றால், இதன் பின்னால் உள்ள நீங்கள் சொன்ன அந்த நிகழ்ச்சி நிரலை வலுவாகவே இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். இவை தொடர்பாக பல விடயங்கள் இன்னும் பேச வேண்டி இருக்கிறது. களத்திலே ஆற்ற வேண்டிய பணிகள் பல இருக்கின்றன. பொதுவாக பெரியவர்கள் சொல்வார்கள், இலக்கியம் என்பது காலத்தினுடைய கண்ணாடி என்று. இந்த காலத்தில் இலக்கியங்கள் பிரதிபலிக்க வேண்டிய பல விடயங்களை இலக்கியவாதிகளுக்கும் நேர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளவும் பல விடயங்கள் இருக்கிறது. அனைத்தையும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.